தாயாக வந்தென்னை தயை கூட்டுவாயா, சேயாக தினம் என்னை சீராட்டுவாயா. உலகெங்கிலும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு உங்கள் செல்வ கார்த்திக்கு அன்பு கலந்த வணக்கங்கள். 2025 வரக்கூடிய நல்ல ஒரு வருஷத்துல உங்களுடைய லைஃப் பார்ட்னர் எந்த அளவுக்கு உங்களுடைய ராசிக்கு அமைய போறாரு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காதல் திருமணமாக வரைக்கும் போகுமா போகாதா, குடும்ப உறுப்பினர் உங்களான உறவுகள் எப்படி இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளான அன்பு அன்புணை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத மிக டீப்பாக பார்க்க போகிறேன். ஏன்னா இதெல்லாம் முக்கிய தேவை. நம்ம வீட்டில் ஒரு சந்தோஷமாக இருந்தால் தான் ஒரு தொழிலுக்கு போனாலும் ஒரு நிம்மதியாக வேலை செய்ய முடியும், வருமானம் ஈட்ட முடியும், நல்ல நிம்மதியான ஒரு காரியங்களை நம்ம செய்ய முடியும். அப்பேற்பட்ட சூழலில் உங்களுடைய ராசிக்கு என்ன மாதிரியான பலன்களை டீட்டெயிலாக இருக்க டீட்டெயிலாக நம்ம ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க வந்திருக்கீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு உடனே கிடைக்கணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. டீட்டெயிலாக பார்ப்போம். கடகராசி பொறுத்த வரைக்கும் இந்த 2025 குடும்ப வாழ்க்கை, குடும்ப உறுப்பினர் கணவன் மனைவிக்குள்ள நன்மொழி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாகவே கணவன் மனைவியுடைய உறவு அப்படிங்கிறது மிக முக்கியமான உறவு. இன்னைக்கு ஒரு குடும்பம் வழி நடத்துறது அப்பா அம்மா நல்லா இருந்தால் தான் பிள்ளைகள் நல்ல முறையில் இருக்க முடியும். அதே மாதிரி ஒரு குடும்பம் நல்ல முறையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்னா உங்களுடைய ஒற்றுதல் புரிதல் நல்லா இருந்தால் எல்லாமே நல்லா இருக்கும். இன்னைக்கு சூழலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கேள்விக்குறியான சூழல் தான் இருக்குது கடகத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா அஷ்டமச்சனியின் பிடியில் இருந்து வீண் வம்பு வழக்குங்கிற மாதிரி ஃபேமிலிக்குள்ளே ஒரு சந்தோஷம் இல்லாத சூழல். ஏதோ வேலைக்கு போகிறோம், வருமானத்தை ஏற்றோம், வீட்டுக்கு வர்றோம், இது தூங்குறோம், போகிறோம், வர்றோம், ஒரு சந்தோஷம் இல்லாத சூழல் தான் அதிகப்படியாக இருக்குது. கடன் இருக்குது, குடும்ப பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு கணவர் ஓடுறாரு, மனைவி ஓடுறாங்க, நிம்மதி இல்லாத ஒரு சூழல். இந்த சூழல் கடகராசிக்காரங்க அதிகப்படியாக அனுபவிச்சுட்டு இருந்தீங்க. இந்த நிலை கண்டிப்பாக கிட்டத்தட்ட ஒரு மார்ச் 29 பிறகு கண்டிப்பாக கம்மியாக போகுதுங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனி ராகுட கிட்டத்தட்ட பாகிஸ்தானத்தில் இணையக்கூடிய காலம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ஒரு சூழல் உங்களுக்கு சரியாகக்கூடிய எண்ணங்கள் சிந்தனைகள் வர ஆரம்பிக்கும். அது ஒரு 50 நாளைக்கு மட்டும் கொஞ்சம் இன்னும் கூட மாற்றம் கூட இன்னும் நடக்கலையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி இருப்பீங்க. ஒரு ஜூன் கம்ப்ளீட்டாக அந்த ஜூன் முடிஞ்சு ஜூலைலாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், கிட்டத்தட்ட உங்களுடைய ராசிக்கு ரொம்ப சாதகமான பலன்களை பார்க்கலாம். ஆனால் பட் என்னென்னா ராசிக்கு 2ல் கேதுவும் ராசிக்கு 8ல் ராகுவும் இருப்பாங்க. அது கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷ காலம் ராக்கெட் பயிற்சி இருக்கும். ஆனால் பட் என்னென்னா இந்த 2025 அந்த ராகு 8க்கு வர்றதுனால உங்களுடைய வீண் வாக்குவாதங்கள், தேவையில்லாத பேச்சு வழக்குகள், 3ஆம் நபர்கள், புதிய பழக்க வழக்கங்கள், வெளியாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதனால் உங்கள் உறவுக்குள்ளே தேவையில்லாத பகைகள் உருவாகலாம். வேறவங்க பேச்சை கேட்டு நீங்கள் ஏதாவது முடிவுகள் எடுக்கக்கூடாது, வேறவங்களை பற்றி வீட்டில் பேசக்கூடாது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ரகசியங்களை யார்கிட்டையும் எதிர்ப்பு சொல்லாமல் மனைவி கணவன்கிற மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ளே பேசுங்க. தேவையில்லாத பிரச்சனை உருவாக்கிக்காமல் இந்த காலகட்டங்களில் ஒரு நல்ல சூதானமாக போனீங்க அப்படின்னா இந்த 2025 குடும்ப வாழ்க்கை கண்டிப்பாக தித்திக்கும். எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் இருக்கலாம். அப்படிங்கிறத மட்டும் மைண்ட் வச்சுங்க, கண்டிப்பாக நல்லது நடக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காதல் திருமணம், காதல் கை ஊடுமா கை ஊடாதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இந்த டைமில். பொதுவாகவே கடகத்தை பொறுத்த வரைக்கும் கடந்த காலம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், எக்ஸாம்பிளாக எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் பல காதல் இன்றைக்கி தோல்வியில் தான் நிறைய காதல்கள் கடகத்தை பொறுத்த வரைக்கும் நடந்திருக்கு. வீட்டில் சொல்லியாச்சு, பேசியாச்சு, 2 வருஷம் போலையே 3 வருஷம் போனாலும் இன்றைக்கி திருமணம் வரைக்கும் போனால் திருமணத்துக்கு இன்றைக்கி வேண்டான்ட்டு இன்றைக்கி வேற ஒரு பக்கம் அவங்க பொண்ணு கல்யாணம் பண்ணி போயாச்சு, மாப்பிள்ளை போயாச்சுங்கிற மாதிரி நிறைய ஏமாற்றங்களை சந்திச்சிட்டீங்க. ஒரு சிலருக்கு இப்போ லவ் பண்ணிட்டு இருந்தாலும் கூட தேவையில்லாத சங்கடங்கள் உருவாகிட்டே இருக்குது. இது எங்களுக்கு வீட்டில் வரைக்கும் போகுமா, சக்ஸஸ் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியோடு தான் இருப்பீங்க. என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இந்த காலகட்டம் நமக்கு ரொம்ப தீர கண்காணிக்கும் பொழுது கொஞ்சம் சுமாரான காலம்தான். அதனால் வீண் வாக்குவாதங்களை நீங்கள் 2 பேரும் அவாய்ட் பண்ணிக்கணும். வீட்டில் சொல்லும் பொழுது தெளிவான விளக்கங்களை சொல்லி உங்கள் சூழ்நிலை புரிந்து கொண்டு அவங்ககிட்ட பேசணும். சம்மந்தமில்லாத பிரச்சனை இன்வால்வ் ஆகிக்கக்கூடாது. நீங்களே ரிஜிஸ்டர் மேரேஜோ அல்லது நீங்களே முடிவுகள் எடுக்கிறதோ இந்த காலத்தை அவாய்ட் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு பெற்றோர்கிட்ட பேசி கருத்து கேட்டு சூழலை பொறுத்து முடிவு எடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது. அதுக்கான காலகட்டம் எப்போ அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆகஸ்ட் மாதத்துக்கு மேலே தான் அந்த காலம் ஓரளவுக்கு சாதகமான காலம் வருது. அதனால் ஒரு ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா 2ல் ராகு இருக்கிறதுனால, 2ல் கேது இருக்கிறதுனாலையும் 8ல் ராகு வர்றதுனாலையும் கொஞ்சம் ஒரு மாதிரி தேவைகள் இருக்கும். இதெல்லாம் சனி பாகிஸ்தானத்தில் ராகுட இணையும் பொழுது கொஞ்சம் பிரச்சனை அதிகமாகிற மாதிரியான சூழல் கூட இருக்கலாம். அதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஆகஸ்ட் மாதம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி கொஞ்சம் நிதானத்தோட சில முடிவுகள் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்லாயிருக்கும். அதனால் கவனமாக செயல்படக்கூடிய காலம்தான் இந்த 2025 உங்களை பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா காதல், குடும்பம் 2 விஷயத்தை நம்ம பற்றி பார்த்தோம். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எல்லாருடைய தேவைகள் இதை சார்ந்து தான் மிக முக்கியமாக இருக்குது. ஆனால் இருந்தாலும் கூட நம்முடைய ஜாதகத்தில் டீட்டெயில் ப்ரொடெக்ஷன், நம்முடைய லவ் சக்ஸஸ் ஆகுமா ஆகாதான், நம்முடைய கணவன் மனைவியோட ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கும், விவாகரத்து பிரச்சனை தான் தீருமா தீராதான், நம்முடைய குடும்பத்தில் நல்ல நன்மைகள் பிறக்குமா அப்படிங்கிற மிகப்பெரிய கேள்விகளும் சில சந்தேகங்களும் எல்லாருக்குமே இருக்கும். இப்பேற்பட்ட சந்தேகங்களுக்கு உங்கள் சுய ஜாதகத்தை டீட்டெயிலாக நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் கண்டுபிடிக்கலாம்.
உங்கள் ஜாதகத்தில் லக்னாதிபதி என்ன, உங்களுக்கு இப்போ 6ஆம் வீட்டு திசையோ 8வது வீட்டு திசையோ இல்லை 12வது வீட்டு திசை போகுதா, 2 பேருக்கும் வந்து ஏதாவது நெகட்டிவான திசையில் நடந்துட்டு இருக்கா, 2 பேருக்கும் கிரக பொருத்தங்கள் எப்படி இருக்குது, ஜாதக பொருத்தங்கள் எப்படி இருக்குது, அதே மாதிரி ராசி பொருத்தம் எப்படி இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயிலாக ப்ரிடிக்ட் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இன்னும் தீர கண்டுபிடிக்கலாம். அதனால் நீங்கள் வந்து உங்கள் சுய ஜாதகத்தை உங்களுக்கு தெரிஞ்சவங்க அருகில் இருக்கவங்க செக் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா நம்ம மூலியமாக பார்க்குறதெல்லாம் ஆன்லைன் கன்சல்ட்டிங் இருக்குது. எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு பார்த்துட்டு டீட்டெயிலாக ப்ரொடக்ட் பண்ணி சொல்கிறேன். இல்லை நேரில் வரணுன்னாலும் கூட வாங்க. கோயம்புத்தூரில் ராமநாதபுரத்தில் ஜெம் ஆஸ்பத்திரியில் நம்மளுடைய ஆஃபீஸ் இருக்குது. நேரில் வந்தாலும் நம்ம ஜாதகத்தை டீட்டெயிலாக பார்த்துக்கலாம். கண்டிப்பாக நல்ல விஷயங்கள் நடக்கும். மேலும் நல்ல விஷயங்கள் நடக்க என்னுடைய வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.